ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பியூட்டி கிச்சன் ஃபேஸ் பேக். இன்றைக்கி நம்ம ஸ்கின் நல்லா பிரைட்டிங் ஆகணும், அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ஃபேஸ் க்ரீமு எப்படி தயார் பண்ணுறது, அதுக்கு என்ன ரெமெடி தேவைன்னு சொல்லிட்டுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். பாருங்கள், அதுக்கு தேவையான ரெமெடி வந்து ஒரு 4 பாதாம், 4 முந்திரி, அடுத்து அலோவேரா ஜெல்லு, பாதாம் ஆயில். ஏன்னா பாதாம் சேர்க்கறதுனால நீங்கள் பாதாம் ஆயில்னா கோகோனட் ஆயில் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதனால நான் பாதாம் சேர்த்துருந்தாலும் பாதாம் ஆயில் சேர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸ்கின் நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கும். இப்போது இந்த பொருளை வச்சு நல்லா ஒரு சூப்பரான ஒயிட்டிங் க்ரீமு எப்படின்னு இப்போது இதில் நம்ம இன்னும் ஒரு முக்கியமான பொருள் வந்து தேவையான அளவுக்கு பால் எடுத்து வச்சுருக்கிறேன். காய்ச்சின பால் தான். இப்போ இந்த காய்ச்சின பாலை வந்து இப்போ இந்த பாதாமும் முந்திரியை வந்து ஒரு போல் எடுத்துட்டு இதில் தேவையான அளவுக்கு பால், இப்போ இந்த பாலில் ஊறுது இல்லைங்களா, இது ஊறின பாலிலேயே பாருங்கள், இப்போ இது ரெண்டாக இப்படி பிரித்து உடைச்சி போட்டுக்கலாம். ஒரு 4 பாதாம் போதும். இப்போ இது நல்லா பாலிலே ஊறணும். இதுவும் இந்த பாதாமும் முந்திரி இதில் சேர்த்துட்டு, ஏன்னா இது ஊறின பிறகு கொஞ்சம் நேரம் கழித்து இதில் மேலே இருக்கிற இந்த தோலை நம்ம எடுத்துடணும். அதனால் நீங்கள் செப்பரேட்டாக இதை ஊற வச்சு மேலே இருக்கிற தோல் எடுக்கணும்னு இல்லை, இதிலே ஊற வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து நீங்கள் தோல் எடுத்திங்கன்னா நல்லா வந்துடும். அது இல்லாமல் இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சோம்னா அவ்வளோ க்ளீனாக நைஸாக அரைக்காது. நான் ஆட்டுற கல் இருக்குது, சின்னது மீடியம் சைஸில். இந்த மெழுகு அது இல்லை சீரகம் இந்த மாதிரி நம்ம ரெடிமேட் வச்சுக்கிறீங்களா அந்த மாதிரி. அதனால் அதை க்ளீனாக கழுவிட்டு காரம் எதுவுமே இருக்கக்கூடாது, அந்த அளவுக்கு நல்லா க்ளீனாக கழுவி தொடிச்சிட்டு காரம் இல்லாத இதுக்கு அதில் இதை அரைச்சி எடுத்துக்கணும். நல்லா நம்ம ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்கறதுக்கு இது வந்து நீங்கள் ஃபுல் டே கூட நீங்கள் வேலைக்கு போகிறவங்க இல்லை வீட்டில் இருக்கவங்க கூட வெறும் முகத்தை வாஷ் பண்ணிவிட்டு உங்கள் கை கால் உடம்பு பூரா ஸ்கின்னு, அதாவது உடம்புல ஸ்கின் எங்கே இருக்குது உங்கள் ஃபுல் பாடிக்கே இதை அப்ளை பண்ணலாம். நீங்கள் வீட்டில் இருக்கும்போது இல்லை வெளியே ஆஃபீஸ் பண்ண கூட முகத்தை கழுவிட்டு எது ஒரு லோஷன் எதுவுமே நீங்கள் போடாத இதுவே நீங்கள் உங்கள் முகத்துக்கு க்ரீமாக அப்ளை பண்ணிட்டு போகலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான ரிசல்ட் கொடுக்குது. இது ஆன் பெண் 2 பேரும் ட்ரை பண்ணலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு கமெண்ட்ஸ் நீங்கள் சொன்னீங்கன்னா அந்த கமெண்ட்ஸ் பார்த்தா நான் அடுத்த வீடியோவும் உங்களுக்கு இதோடு இன்னும் பெஸ்ட்டாக நல்லா பெட்டரான வீடியோ உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுவேன். உங்கள் கமெண்ட்ஸ் தான் எனக்கு தேவையை. இது யூஸ் பண்ணிவிட்டு பாருங்கள் எந்த அளவுக்கு உங்கள் ஸ்கின் வந்து நல்லா ஒயிட்டிங் பண்ணி கொடுக்குதுன்னு சொல்லிட்டுன்னு. இப்போ இது ஒரு 10 நிமிஷம் கழித்து எப்படி ஊறி இருக்குது, அது எப்படி நம்ம அரைக்கணும்னு காட்டுறேன். பாருங்கள், இது தான் ஆட்டுற கல். பாருங்கள் எவ்வளோ க்ளீனாக நான் கழுவிட்டு நல்லா தொச்சு வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி க்ளீனாக ஆட்டுற கல் இருந்துச்சுன்னா அதில் க்ளீனாக ஆட்டிக்கலாம். ஏன்னா இது மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க முடியாது. சின்ன மிக்ஸி ஜார் இருந்தால் கூட ரொம்ப கஷ்டம், ஏன்னா இது கொஞ்சம் இருக்கிறதுனால அவ்வளோ சீக்கிரம் அரைப்படாது. இப்போ நம்ம இது ஊற வச்ச பாலிலே தான் நம்ம இது எவ்வளோ வேணால் அந்த அளவுக்கு பால் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த தோல் பாருங்கள், இது நல்லா ஊறிட்டு இருக்கும். பாருங்கள் கையில் இந்த மாதிரி இப்படி பண்ணால வந்துடுது. இப்போ இந்த தோலெல்லாம் நல்லா இந்த மாதிரி நீக்கி எடுத்துடணும். பாருங்கள் தோலெல்லாம் உறிஞ்சிட்டு இந்த பாதாம் பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இது நம்ம அரைக்கும் போது இதில் கையே நம்ம சேர்த்துக்கக்கூடாது. இந்த பாதாம் உரிச்ச பிறகு லைட்டாக கொஞ்சம் தண்ணியில் சும்மா லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு இதில் போட்டுக்கலாம். பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருக்குது. இப்போ இதில் தேவையான அளவுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சிக்கணும், ஜாஸ்தி வேண்டாம். ஏன்னா நல்லா ஊறணும். இப்போ நான் இது ஒரு 2-3 ஹவர் விட்டு நல்லா ஊற வச்சுருக்கிறேன். இதுலேயே இந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கலாம் அரைச்சி. பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா மசிஞ்சு இருக்குது. இந்த அளவுக்கு நான் ஒரு 5 டீஸ்பூன் இருக்கிறதுக்கு பால் எடுத்திருந்தேன். இப்போ பாருங்கள் சும்மா கொஞ்சம் தான் இருக்குது. ஏன்னா ஃபஸ்ட்டு இது எப்படி இருக்குதுன்னு பார்த்துன்னு நம்ம பால் சேர்த்துக்கலாம்.
இப்போ இதில் கையெல்லாம் நம்ம அதில் போடவே கூடாது. அப்படியே ஒரு ஸ்பூனில் எடுத்து இது பண்ணிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தை எடுத்து இது மாதிரி வடிகட்டி வச்சு பாருங்கள், இந்த ஸ்பூன்லேயே இதை எடுத்துக்கணும். ஏன்னா இது எனக்கு 1 மந்த் வருது. இன்னும் இந்த பன்னீர் சீசன் இருக்கு இல்லைங்களா, அந்த டைமில் இந்த மாதிரி நல்லா யூஸ் பண்ணிக்கலாம். கை காலெலாம் நல்லா வெடிச்சிட்டு இருக்கும், ஒரு மாதிரி வெள்ளை ஆகும். அந்த மாதிரி டைமில் எந்த லோஷன் யூஸ் பண்ணாது, இந்த மாதிரி இயற்கையான பொருள் இது, இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் இருக்கிற பாருங்கள், இதெல்லாம் எடுத்தாச்சு. இது அப்படியே நீங்கள் முகத்துக்கு இதில் இருக்கிறது கை போட்டு முகத்துக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் எதுவுமே வேறு எதுவுமே மிக்ஸ் பண்ணுறது வேண்டாம். அப்படி இல்லைன்னா லைட்டாக கொஞ்சம் மஞ்சள் மிக்ஸ் பண்ணிவிட்டு கூட அப்ளை பண்ணலாம். இது எப்படியே டைரெக்டாக அப்ளை பண்ணிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து உங்கள் முகத்தை வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ இதை நல்லா ப்ரெஸ் பண்ணி இந்த ஜூஸ் எடுத்துடணும். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்தோம்னா பாருங்கள், இந்த ஸ்டெய்னரில் லாஸ்ட்டில் இந்த மாதிரி பண்ணோம்னா அந்த கார்னரு அதில் இருக்கிறது இன்னும் நல்லா கிளியரன்ஸாக வந்துடும், கொஞ்சம் கூட இல்லாது. பாருங்கள், இந்த அளவுக்கு ஃபுல் இது சக்கு. பாருங்கள், இந்த கார்னர் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அதில் இருக்கிறது ஃபுல்லாக வந்துடும். இப்போ இதில் கொஞ்சம் மஞ்சள் மிக்ஸ் பண்ணிவிட்டு, கஸ்தூரி மஞ்சள் உங்கள் முகத்துக்கு கொஞ்சம் பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை அதே கல்லில் கூட போட்டு அரைச்சிட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அது துப்பி துப்பியாக இருக்கிறது நல்லா இன்னும் கொஞ்சம் மசிஞ்சு வரும். இதை அரைச்சிட்டு நீங்கள் ஃபேஸ் பேக்கு போட்டுக்கலாம். இது மிச்சம் ஆச்சுன்னா நீங்கள் காலையில் இல்லை நாளைக்கு நைட்டு கூட ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி போட்டுக்கலாம். இது ஒன்றும் கெட்டு போகாது. அதனால் காலையில் நீங்கள் ரெடி பண்ணிங்கன்னா சாயங்காலம் போட்டுக்கலாம். மிச்சம் ஆச்சுன்னா மறுநாள் காலையில் கூட போட்டு வச்சுக்கலாம். நார்மல் இடத்துல ஃப்ரிட்ஜில் வச்சுக்கணும். இது வேஸ்ட்டு பண்ணாதீங்க. இது இன்னும் கொஞ்சம் பாலை ஊற்றி அரைச்சிட்டு உங்கள் ஃபேஸ் பேக்கை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த அளவுக்கு இந்த க்ரீம் கிடச்சிருக்குது. எந்த அளவுக்கு பாருங்கள் எவ்வளோ இதுவாக இருக்குது. நல்லா ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு கிடச்சிருக்குது. இது உங்களுக்கு ஜாஸ்தி இன்னும் செய்யணுன்னா கூட நீங்கள் 1 மாதத்துக்கு செஞ்சு வச்சா போதும். இது எனக்கு 1 மாதத்துக்கு நான் முகத்துக்கும் கை காலுக்கு மட்டும் தான் அப்ளை பண்ணுறேன். இப்போ இதில் பாதம் நம்ம சேர்த்துக்கிறோம் இல்லைங்களா, அதனால் பாதாம் ஆயிலை சேர்த்துக்கலாம். இல்லை நீங்கள் கோகோனட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். பாதாம் ஆயில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, ஜாஸ்தி வேண்டாம். இப்போ இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா நம்ம ஸ்கின் நல்லா ஒயிட்டிங், அந்த எண்ணெய் தெரியக்கூடாது. இந்த சைடெல்லாம் தெரிய பாருங்க, அந்த மாதிரி தெரியாத இந்த பாதாமும் முந்திரி இந்த எண்ணெய் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கணும். அது செப்ரேட்டாக அந்த ஆயிலு நம்ம போட்டு தெரியக்கூடாது. பாருங்கள் இந்த அளவுக்கு. இப்போ இதில் தேவையான அளவுக்கு அலோவேரா ஜெல்லு எடுத்து நம்ம ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு வரணும், அந்த அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும். இப்போ நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு அலோவேரா சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா கலக்கிக்கணும். நல்லா கலக்கும், அது ஒரு க்ரீம் இதுக்கு வரும் பாருங்க. அப்போ நீங்கள் ஒரு பாட்டிலில் இல்லை ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுவும் ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த மாதிரி கலக்கிக்கணும்னா நீங்கள் க்ரீன் அலோவேரா யூஸ் பண்ணிங்கன்னா க்ரீன் கலரில் தான் வரும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா இந்த பான்ஸ் க்ரீமு இல்லை வேஸ்லின் இந்த மாதிரி நல்லா ஒயிட்டாக வரும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு க்ரீம் ஸ்ட்ரக்சருக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம எடுக்கும் போது ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு தான் அந்த பாதாமும் முந்திரி இது பால் சேர்த்து நம்ம இது பண்ணோம். இப்போ பாருங்கள் ஒரு 4 டீஸ்பூன் அளவுக்கு வந்திருக்குது. இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். நைட்டில் இது நீங்கள் தடவிட்டு உங்கள் முகத்துக்கு நீங்கள் அப்படியே தூங்கலாம். ஒரு வேஸ்லின் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறோம் அந்த மாதிரி நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு இது நல்லா தொடிச்சு இதுவாக பண்ணிச்சு. இன்னும் கண்ணாடி பாட்டில் இருந்துன்னா அதில் நீங்கள் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்.
பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. பாதாமும் முந்திரி பால் வச்சு ஒரு க்ரீமு. இது வந்து நீங்கள் 1 மாதம் வரைக்கும் இப்படி செஞ்சு வச்சிங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து இது 1 மாதத்துக்கு தான். அதுதான் நான் இந்த மாதிரி ஒரு 4 நாள் எடுத்தாலே போதும். தேவையான நாளைக்கு கொஞ்சமாக காய்ச்சினா நல்லா காய்ச்சி இருக்கணும் பால். இதுக்கு பச்சை பால் யூஸ் பண்ணாதீங்க, நல்லா காய்ச்சின பால். இது ஃப்ரிட்ஜில் நார்மல் இடத்துல வச்சு நீங்கள் யூஸ் பண்ணணும், வெளியில் வச்சு யூஸ் பண்ணாதீங்க. அது யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு ஸ்டிக்கோ இல்லை ஏதோ டீஸ்பூனை வச்சு யூஸ் பண்ணி பாருங்கள். எந்த அளவுக்கு ஒரு நல்லா சூப்பரான ரிசல்ட் கிடைக்குதுன்னு சொல்லிட்டுன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக இருக்குது. இது நீங்கள் எடுக்கும் போது ஒரு ஸ்டிக்கோ இல்லை ஒரு ஸ்பூன்லேயே சும்மா தேவையான அளவுக்கு இது நீங்கள் முகத்துக்கு நைட்டில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிவிட்டு காலையில் எழுந்துச்சி நீங்கள் வாஷ் பண்ணலாம். இது போட்டுருந்தோ வாஷ் பண்ணணுன்னு ஒன்றும் இல்லை. நீங்கள் ஒரு லோஷன் அப்ளை பண்ணுற மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த அளவுக்கு ஒரு ரிசல்ட் கிடைக்கிதுன்னு. பாய்.